Hi everyone, welcome to Entri Elevate Tamil channel. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா Entri Elevate Tamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதுல ரிஜிஸ்டர் பண்ணாலும் கண்டிப்பா என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல என்னென்ன ஸ்டாக் இருக்கு, ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நேத்தைய வீடியோல நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, ஃப்ரண்ட் எண்ட் பார்ட்ல என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம செய்வோம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம பேக் எண்ட் பார்ட் அண்ட் டேட்டா பேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல வந்து நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துக்கலாம். பேக் எண்ட் அண்ட் டேட்டா பேஸ் இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வெப் பேஜஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். யூசர் வந்து அதுல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு, பட்டன் இருக்கு, இமேஜ் இருக்கு. ஸோ அந்த டிசைனிங் பார்ட் மட்டும் தான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்ல வரும். ஸோ அப்ப பேக் எண்ட்ல என்ன நடக்குது, டேட்டா பேஸ்னா என்ன, அதோட வேலை என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஸோ பேக் எண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. ஸோ நேத்து கூட நம்ம மியூசிக் மேட்ச், ஸ்விக்கி வெப்சைட், இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்ல நீங்க கண்ணால பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்ல இருக்கும். ஸோ நீங்க ஒரு சப்மிட் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா அதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் பார்ட். இங்க ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்க, இங்க ஒரு பட்டன் ஆட் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிப்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு இமேஜ் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்ல பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் அப்படிங்கிறது நம்மளோட எலமெண்ட் ஆர் கண்டென்ட் வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறத டிசைன் பண்றது மட்டும்தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்ல நமக்கு வந்து செய்ய போறோம். ஸோ அதுக்கு தான் எனக்கு வந்து HTML, CSS, JavaScript, Bootstrap இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேத்து வீடியோல பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் சென்ட் மெசேஜ்னு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற இன்டர்னல் ப்ராசஸ் வந்து நம்ம யூசர் வந்து தெரியாது. ஸோ அந்த இன்டர்னல் ப்ராசஸ் தான் பேக் எண்ட்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பேக் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசர் இல்லைன்னா கிளையண்ட்க்கு வந்து இதை பார்க்க முடியாது. ஸோ இன்டர்னலா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பேக் எண்ட் பார்ட்ல இருக்கும். ஸோ பேக் எண்ட் லாங்குவேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜாவா, PHP, பைத்தான், C#, .NET இதெல்லாமே வந்து பேக் எண்ட் லாங்குவேஜஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேக் எண்ட் லாங்குவேஜஸ் நமக்கு எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா டேட்டா பேஸ் கூடயும் சர்வர் கூடயும் நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்றதுக்கு சில நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இந்த பேக் எண்ட் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த பேக் எண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாதான் என்னால டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் பேக் எண்ட் ப்ராசஸ் படிக்கும்போது கண்டிப்பா வந்து டேட்டா பேஸையும் சேர்த்து வந்து படிப்பாங்க. ஸோ இப்ப டேட்டா பேஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேட்டா பேஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃபையை நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு புக் ஷெல்ஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எப்படி புக்ஸ் எல்லாம் வரிசையா நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4வது ரோல 5th புக் எனக்கு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷெல்ஃப்ல இருக்கக்கூடிய புக்ஸை வந்து நம்ம ஈஸியா பிக் அவுட் பண்ண முடியும். டேட்டா பேஸ் அப்படிங்கிறத கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டேபிள் ஃபார்மேட்ல ரோஸ் அண்ட் காலம்ஸா நம்மளோட டேட்டாஸை சேவ் பண்ணி வைக்கிறதா டேட்டா பேஸோட வேலை. ஸோ இந்த ஒரு டேட்டா பேஸ்ல நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அந்த டேபிளோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்ப அந்த ரோஸ் அப்படிங்கிற டேபிள்ல நேம், பாஸ்வேர்ட் இந்த மாதிரி காலம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்க லாகின் பட்டன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த லாகின் பட்டன் நான் இங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நான் கொடுத்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல இருக்க ரோஸ் அப்படிங்கிற டேபிள்ல யூசர் நேம், பாஸ்வேர்ட் காலம்ஸ்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அது கூட வந்து செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல நான் வந்து என்னோட யூசர் நேம் கொடுத்திருக்கேன். 2வது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்திருக்கேன். இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் என்னோட டேபிள்ல இருக்கக்கூடிய யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படிங்கிற காலம்ல
எனக்கு கரெக்டா வந்து சேவ் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணும். இந்த லாகின் கொடுக்கும்போது ஒரு query வந்து அட்டாச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேபிள்ல ரோஸ் அப்படிங்கிற டேபிள்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த 2 காலமும் கரெக்டா வந்து நான் கொடுத்த வேல்யூ இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணும். இந்த வேல்யூஸ் எல்லாமே கரெக்ட் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து லாகின் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இல்ல அப்படின்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ராங் இல்ல யூசர் நேம் வந்து ராங் அப்படிங்கறத மென்ஷன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்து forgotten your password அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க இந்த forgotten your password அப்படிங்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் த டேபிள் ரோஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப பாஸ்வேர்ட் காலம்ல ஆல்ரெடி நீங்க கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து எரேஸ் ஆயிட்டு நீங்க forgotten பாஸ்வேர்ட் கொடுத்து நியூ பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க பாத்தீங்களா, அந்த பாஸ்வேர்ட் வந்து இங்க ரீப்ளேஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள டேபிள் வேல்யூஸ எனக்கு வந்து மாடிஃபை பண்றதுக்கு, ஆட் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு எனக்கு வந்து SQL அந்த மாதிரியான queries வந்து தேவைப்படும். சோ இதத்தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் queries அப்படிங்கறத சொல்றோம். சோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை என்னால ஆக்சஸ் பண்ண முடியும், ரிட்ரீவ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், தென் அப்டேட் பண்ண முடியும். இப்ப நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் தான். ஸோ SQL சொல்லலாம், Oracle சொல்லலாம், இன்ஃபோமிக்ஸ் சொல்லலாம், போஸ்ட்கிரெட்ஸ் SQL சொல்லலாம், சிஸ் பேஸ்னு ஒன்று இருக்கு, MongoDB அப்படிங்கறத பத்தியும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ். இந்த டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணாதான் நம்மளால பேக் எண்டை வந்து எஃபிஷியண்டா வந்து யூஸ் பண்ண முடியும். பேக் எண்ட் லாங்குவேஜஸ்ல டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றதுக்கும் சர்வரை கனெக்ட் பண்றதுக்கும் எனக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் query லாங்குவேஜஸ் வந்து அவசியமாகுது. ஸோ பேக் எண்ட் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்டாபேஸும் நம்ம கத்துக்கணும், அதே மாதிரி பேக் எண்ட் லாங்குவேஜஸும் நம்ம வந்து ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி தான் டேபிள்ஸ்ல நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே சேவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் சிம்பிள் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இதுல TPO 2009 அப்படிங்கிறது என்னோட டேபிள் நேம். இந்த டேபிள் நேல நியூ பயோமா ஸோ சம்திங் ஒரு காலம் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே வேல்யூஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவோட டைப். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும். அதுல யூசர் நேம்ல சில பேர் அண்டர்ஸ்கோர் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நம்பர்ஸும் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி லெட்டர்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத இந்த செகண்ட் காலம்ல மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க. பிரைமரி கீயா ஃபாரின் கீயா அப்படிங்கறத இந்த நல் இண்டெக்ஸ் அப்படிங்கறதுல மென்ஷன் பண்ணுவாங்க. இப்படிதான் நம்மளோட டேபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இந்த டேபிள்ஸ்ல நான் கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மோட வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம டேட்டாபேஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பேக் எண்ட் லாங்குவேஜஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுது, பேக் எண்ட் லாங்குவேஜஸ்க்கு டேட்டாபேஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டாபேஸ்னா என்னங்கிறத பத்தி கிளியரா இன்னைக்கு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நாளைக்கு ஒரு வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.